அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த கட்டுமான பொருட்கள் விலை என்ன என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவுல தான் வீடு கட்ட முடியும், நிஜமா வீடு கட்டவே முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு டன் கம்பி 30,000 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய நிலவரம் அது 75,000 ரூபாய்க்கு வித்தது, இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிறது ஒரு டன் கம்பி. செங்கல் விலை உயர்வு, எம்சாண்ட் விலை உயர்வு, மணல் விலை உயர்வு, ஜல்லி விலை உயர்வு, இப்படி விலை உயர்வினால் இன்றைக்கு கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு வீடு கட்டுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள் வீடு கட்டுகின்ற நிலையே மாறி போய்விட்டது. அவர்கள் கனவுல தான் வீட்டை கட்டி பார்த்துக்கணும். அதோட இந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அதோடு அறிக்கை வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் இன்று வரை அத்தியாவசிய பட்டியலில் இந்த கட்டுமான பொருட்களை சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் இந்த பகுதியில் கோழி வளர்ப்பு அதிகம், இன்னைக்கு முட்டை உற்பத்தி அதிகமா இருக்குது. இதுக்கு மூலப்பொருள் மக்காச்சோளம். அதில் இருந்தா அதுக்கெல்லாம் இந்த கோழிகளுக்கு தீவனம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் விலை உயர்ந்துட்டது. ஆனா அதுக்கு தக்கவாறு முட்டை விலை உயரல. ஆக இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அனைத்து தர மக்களும் பாதிக்காத அளவிற்கு அரசு செய்கின்றதா ஒரு திறமையான அரசு, ஒரு நல்ல அரசு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அப்படி எந்த ஒரு தொழில் பாதிக்கப்பட்ட பொழுதும் அவளை அழைத்து பேசுவது கிடையாது. அதே போல இன்னைக்கு சேகோத்தூர் இங்கே மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக பயிரிடுகின்ற பகுதி, அந்த பயிரிடுகின்ற விவசாயிகள் லாபத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சி விழுகின்ற பொழுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது எந்தெந்த பகுதியிலே இந்த மாவு பூச்சி இந்த மரவள்ளிக்கிழங்கை தாக்குகின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளே சம்பந்தப்பட்ட தோட்டத்திற்கு அனுப்பி மரவள்ளிக்கிழங்கை ஆராய்ந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அதை கட்டுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல கைத்தறி, இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி நிறைந்த பகுதி, அவை இரண்டு தொழிலுமே சரிவடைந்து விட்டது. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அதிகமான பேர் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தொழில் ஈடுபட்ட வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இந்த அவல ஆட்சியிலே. அதனால விசைத்தறி தொழில் இன்னைக்கு குமராவளையும், சங்ககிரி, திருச்செங்கோடு, எடங்கல சாலை இப்படி பல்வேறு பகுதியில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இந்த பகுதியை நன்கு அறிமுகமானவன், எல்லா இடத்துக்கும் நான் சென்று வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த விசைத்தறி தொழில் ஒரு பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த தொழில் எல்லாம் இன்றைக்கு நசிந்து சரிவடைந்து இருக்கின்றது. இன்றைக்கு குமராவளையம் மற்றும் சங்ககிரி, இடங்கசாலை பகுதியில், திருச்செங்கோடு பகுதியில் பல விசைத்தறி உரிமையாளர்கள் இன்றைக்கு இந்த விலை வீழ்ச்சியால், இந்த தொழில் சரிவால் அவருடைய தறிகள் எல்லாம் எடைக்கு போட்டு வாழ வேண்டிய அவல நிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. நம்முடைய சகோதரர், நம்முடைய தங்கமணி அவர்கள் சட்டமன்றத்தில் அழகாக பேசினார்கள்.
ஆகவே இன்றைக்கு அவருடைய தொகுதி குமராபாளையம் தொகுதி, இங்கே இருக்கிற திருச்செங்கோடு, நம்முடைய சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே விசைத்தறி தொழில் இருக்கிறது. இந்த விசைத்தறி தொழில் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்குது நூல் விளையாடு. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த விசைத்தறி தொழிலை காக்க வேண்டும். பல லட்சம் பேர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகவே அவர்கள் அந்த தொழில் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுகின்ற காரணத்தினாலே அந்த தறிகள் எல்லாம் எடைக்கு போடுகின்ற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு ஏதாவது இந்த தொழில் சிறக்க, சரிவடையிலிருந்து மீட்க ஏதாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தால், ஆனால் விடியா திமுக ஆட்சியில் செவடங்காத சங்கோதர் மாதிரி எதையுமே கண்டுகொள்ளாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு விலையில்லா வேஷ்டி சேலைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற விலைக்கும் உரிய நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்தோம். இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் 2021 சரியான ஆர்டர் கொடுக்கல. அதனால வேலைவாய்ப்பு தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் வேலைவாய்ப்பு இழந்தார்கள். 2024 தரமான நூல் கொடுக்கல. அதனால இப்பொழுதும் அந்த தொழில் சரிந்துதான் இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு மலரும். அப்பொழுது இந்த தொழில் செழிக்கும், வளரும். அதோட இந்த விசைத்தறிக்கு மின் கட்டணம் வேற உயர்த்திட்டாங்க. நீங்க ஓட்டாலும் ஓட்டாட்டியும் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு மின் கட்டணம் கட்ட வேண்டும் என்று ஒரு நிரந்தர கட்டணத்தை நிர்ணயித்து விட்டார். அதனால் பல பேர் பாதிக்கிறாங்க. மின் கட்டணத்தால் கடுமையாக இந்த விசைத்தறி தொழில் செய்கிறவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அதோட நூல் விலை உயர்வாலும் அதை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு தவறிவிட்டது. நூல் விலை எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை எடுத்து இந்த தொழில்கள் வீழ்ச்சி அடையாமல் சரிவடையாமல் பார்த்துக் கொண்டது. அதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் ஒரு நிலையான வருமானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தொழிலாளருக்கு பிரச்சனை இல்லை, உரிமையாளருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. ஜவுளி பூங்கா இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பட்டது. அதையெல்லாம் இந்த பகுதியிலே கொண்டு வர இதுவரைக்கும் முயற்சி எடுக்கவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.